கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபையை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று நீர் எங்களோடு கொடுக்கப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக அமைவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திடலும். விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகள் கடந்து வருவதாக. உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தீமைக்கு சரி கட்டாதே அப்படிங்கிற தலைப்பிலே நான் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். சாலமோன் ஞானி மிக அழகாக இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. தீமைகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். தீங்கு செய்கிற மனிதர்கள் நிறைந்த உலகத்திலும் வாழ்கிறோம். எவ்வளவுதான் நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் நமக்கு தீமை செய்யக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இப்படி ஏதாவது நமக்கு விரோதமாக மனிதர்கள் தீமை செய்வார்களே என்றால் அவர்களோடு நேரடியாக நாம் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை வரும் பொழுதெல்லாம் மனதிற்குள்ளே அவைகளை பேணி வைத்து ஒரு நாள் வரும், எப்படியாவது அவள் பண்ணின தீமைக்கு விரோதமாக சில காரியங்களை பண்ணணும் அப்படி என்று நாம் நினைத்து கொண்டு உள்ளத்திலே கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்கிறோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட எண்ணங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிகின்றோம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? தீமையான மக்கள், தீமை செய்கிற மக்கள் இவர்கள்தான் தீங்கு செய்தார்கள் என்று தெரிந்த பிற்பாடும் அதை நான் சரி கட்டுவேன், தீமைக்கு தீமையை நான் எப்படியாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய சமாதானங்களை, தங்களுடைய மகிழ்ச்சிகளை இப்படி ஒருவன் எனக்கு விரோதமாக பண்ணிவிட்டானே, அதற்கு பதிலடி எப்படி கொடுப்பது என்கிற சிந்தனையிலேயே ஓடி 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 நிம்மதியிழந்து காணப்படக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்கிறோம். மகிழ்ச்சி இழந்து காணப்படக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்கிறோம். சமாதானம் இழந்து காணப்படக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத. நீ சொல்ல ஆரம்பிச்சனா அதை செய்யக்கூடிய எண்ணங்கள் உனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அந்த காரியங்கள் நிறைவேறும் அளவும் உனக்கு அந்த எண்ணங்கள் தான் உள்ளத்தின் ஆழத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாம அதற்கு பதிலாக நான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். நீயாக உனக்கு எதிராய் வரக்கூடிய தீமைக்கு நீ பதிலடி கொடுப்பதற்கு நீ முற்படாம அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத நீ உன்னுடைய சிந்தைகளுக்குள்ளாக நிறுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். எனக்காக இவர்கள் எதிராக வரும் பொழுது அதற்கு நான் தகுந்த பதிலடி கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே என்னை மனிதர்களாக யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருவர் நம்மை ஒரு வார்த்தையை குறித்து பேசிவிட்டால் அதற்கு 4 வார்த்தைகளாவது நாம் பதிலடி கொடுத்தால்தான் நம்முடைய உள்ளங்களிலே ஒரு தெம்பு உண்டாகும். நேரடியாக மோத முடியாவிட்டாலும் நம்முடைய நண்பர்கள் அல்லது கூலி கொடுத்தாவது அவர்களை உருவாக்கி கொண்டு நமக்கு எதிராக வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்கிற உள்ளங்கள் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறதுனால தான் வாழ்விலே நாம் மேன்மையான காரியங்களை அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? இன்னைக்கு உலக பிரகாரமாய் இப்படி ஒரு காரியத்தை நான் செய்யவில்லை என்றால் இந்த உலக வாழ்விலே எல்லா மனிதர்களும் என்னை கோழைகள் என்றல்லவா சொல்லுவார்கள், ஒரு பைத்தியக்காரன் என்றல்லவா சொல்லுவார்கள். இவ்வளவு தூரம் இவன் தீமை செய்த பிற்பாடும் அவன் மேலே இவன் கோபமே படவில்லையே, எரிச்சலே படலையே, பதிலுக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற
ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கும் என்றால் மனிதர்களுக்கு முன்பதாக நாம் கோழைகளைப் போலத்தான் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? நீ தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாம அதற்கு பதிலாக நீ கர்த்தருக்கு காத்திரு. அவர்தான் உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் தீமைகள் செய்கிறார்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு பதிலடி கொடுக்காதுங்க. அதற்கு பதிலாக என்ன செய்யணுமா? நீ கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். என்னங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஒரு நாள் ஒரு 53 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். ஐயா, நான் என்னுடைய 23வது வயதிலே ஒரு ஊழியருக்கு விரோதமாக பல வகையான காரியங்களை நான் செய்தேன். அவருடைய மனது புண்படும்படியான காரியங்களை எல்லாம் நான் செய்தேன். நான் அந்த ஊழியரை எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் அவர் எனக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. மற்றவர்கள் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. இவன் இந்த ஊழியரை இடையூறு செய்தான், ஊழியருக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். போலீஸ் விசாரணை வந்தது. இந்த விசாரணை வரும் பொழுது அந்த ஊழியர் என்னை குறித்து அந்த அரசு அதிகாரிகளிடத்திலே இவர் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டார். நான் எவ்வளவோ அவருக்கு துன்பத்தை கொடுத்தேன், எவ்வளவோ காரியங்களை செய்தேன், எவ்வளவோ தீமைகளை செய்தேன். அவரோ என்னை தண்டிப்பதற்கு இடம் கொடுக்காதபடி, தண்டனைக்கு இடம் கொடுக்காதபடி என்னை இப்படி அவர் ஒன்றும் செய்யவில்லை என்று எளிதாக சொல்லிவிட்டார். என்னோட அந்த ஊழியருடைய வாக்கு மூலத்தின் மூலமாக நான் அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய அநேக தண்டனைகளுக்கு நான் தப்பிவிட்டேன். அப்பொழுது நான் எனக்குள்ளே நான் எண்ணிக்கொண்டேன், ஒருவேளை இப்படி அவர் ஏதாவது பண்ணியிருந்தால் பின்னால நான் அவருக்கு எதையாவது கேடு விளைப்பேன் என்பதனால தான் அவர் சொல்லியிருப்பாரோ என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஆனால் அவர் அதை பற்றி கண்டுகிடவே இல்லை. காலங்கள் உருண்டோடியது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நெருக்கமான வியாதி, நெருக்கம் என்று சொல்லும் பொழுது என்னை தொற்றி கொண்டிருக்கிற ஒரு வியாதி. இந்த வியாதியின் மூலமாக மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீ மரித்து போவாய். இவைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்னுடைய சிந்தைகள் எல்லாம் அன்று இள வயதிலேயே நான் இப்படி ஒரு ஊழியருக்கு விரோதமாக நான் இடையூறு பண்ணினேனே என்கிற நினைவுகள் வந்து கொண்டிருக்கு. அதற்குரிய தண்டனை தான் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, தீமைக்கு நீங்களாக யுத்தம் பண்ணாண்டாம். தீமைக்கு நீங்களாகவே. இவன் தனக்கு விரோதமாக வருகிறவன் தான், நமக்கு அவப்பெயர் உண்டு பண்ணினவன் தான், நமக்கு ஒருவேளை அவலட்சமான காரியங்கள் நிறைவேறுவதற்கு இவன் தான் காரணமானவன் என்று தெரிந்திருந்த பிற்பாடும் வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களை நேசியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே, அதை மனதிலே நாம் கொண்டவர்களாக அப்படிப்பட்ட தீமைகளுக்கு நாம் எதிராக எதையும் செய்யாதபடி, அவர்களுடைய தண்டனைக்கு நாம் காரணமாக அமையாதபடி, நம்முடைய செயல்பாடுகள் அமையாதபடி ஆண்டவருடைய பாதபடியிலே நாம் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோமே என்றால், காத்திருத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவனுடைய பாதபடியிலே நாம் அமர்வது என்று ஒன்று. இன்னொன்று, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வதற்கு விட்டு கொடுப்பது. இன்னொன்று, பொறுமையாக நாம் அவருடைய பாதபடியிலே வீழ்ந்து கொடுப்பது. இன்னொன்று, கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படிங்கிறது வேதவசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று. ஆண்டவராக ஒரு காரியம் நமக்காக செய்யணும். நானாகவே என்னுடைய காரியங்களை காலங்களுக்கு முந்தி என்னுடைய மனித யோசனைகளின் படியே நான் செய்வதற்கு இடம் கொடாமல், ஆண்டவராக ஒரு காரியங்களை செய்வதற்கு நான் விட்டு கொடுப்பது, இடம் கொடுப்பது. இதுதான். அது ஒருவேளை உடனடியாக நடக்கலாம், சற்று காலதாமதம் கூட ஆகலாம். ஆனால் ஆண்டவர் நிறைவேற்றக்கூடிய காலம் வரைக்கும் நாம் அமைதியாக இருப்பது, பொறுமையாக இருப்பது. வேதவசனம் சொல்லுகிறது அல்லவா, உங்களுடைய பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தீமைக்கு விரோதமான காரியத்தை எங்களுடைய வாயினால நாங்கள் சொல்லாம உம்முடைய பாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற அடிப்படையிலே நாங்கள் உமக்கு காத்திருக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். அப்போ தீமைக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்குரிய மனங்கள் நமக்கு வராமல், கர்த்தருடைய பாதபடியிலே கர்த்தருக்கு உகந்த காரியங்களை செய்வதற்கு நாம் அமர்ந்திருப்போமே என்றால், அந்த எண்ணத்தோடு நம்முடைய வாழ்வை மாற்றி அமைப்போமே என்றால், நமக்காக காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் எழுந்தருளுவார். வேதம் சொல்லுகிறது, நீ அவருக்கு காத்திரு, அவர் ரட்சிப்பார். வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அல்லவா, அவர் உன்னை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்பது விடுதலையை குறிக்கிறது. ரட்சிப்பு என்பது பாதுகாப்பை குறிக்கிறது. ஆண்டவரின் மூலமாக வரக்கூடிய பாதுகாப்பு என்பது வேறு,
மனிதர்களின் மூலமாக வரக்கூடிய பாதுகாப்பு என்பது வேறு. ஆண்டவர் உன்னை பாதுகாப்பாரே என்றார், ஆண்டவர் உன்னை ரட்சிப்பாரே என்றால் அந்த ரட்சிப்புக்கு பிற்பாடு எதுவும் நமக்கு பின்விளைவை கொடுப்பதில்லை. அவருடைய பாதுகாப்பு நமக்கு வந்த பிற்பாடு, அவருடைய விடுவித்தல் நமக்கு வந்த பிற்பாடு அந்த விடுதலை வாழ்வு என்பது மிக உன்னதமானது. கர்த்தருடைய பாதபடியிலே நாம் காத்திருப்பதின் மூலமாய் வரக்கூடிய விடுதலை வாழ்வு என்பது மிக ஆச்சரியமானது. என கண்பானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பாதபடியிலே காத்திருந்து அவர் உங்களை ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய உள்ளம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்கள், நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகள் என்பதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தீமைக்கு நான் எப்படியாவது சரி கட்ட வேண்டும், எனக்கு விரோதமாக அப்படி பேசிவிட்டானே, எனக்கு விரோதமாக இப்படி செய்து விட்டானே, 1 2 என்று ஏதாவது பார்த்து விட வேண்டும், விட்டுவிடக் கூடாது என்கிற எண்ணங்களை எல்லாம் நாம் கைவிட்டு கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வதற்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று நாம் அப்படியே அமர்ந்தவர்களாக தேவனை முழுமையாக நம்பி நாம் செயல்பட முற்படுவோமே என்றால் எத்தனை பாக்கியம் அது, எத்தனை சிலாக்கியம் அது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில மூலமாய் நாங்கள் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் என்கிற சிந்தை நமக்கு மிக மிக முக்கியம். அவருடைய பாதபடியில் காத்திருப்பது, அவர் நமக்காக யுத்தம் செய்வதற்கு விட்டுக் கொடுப்பது, அது மாத்திரமல்ல பொறுமையோடு நம்மை காத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை ரட்சிப்பார். அந்த பாதுகாப்பு, அந்த விடுதலை ரொம்ப ஆச்சரியமானது. எப்படி அவன் பாதுகாக்கப்பட்டான், எப்படி இந்த காரியத்திலிருந்து அவன் விடுதலை அடைந்தான், எப்படி இந்த குழப்பத்திலிருந்து அவனுக்கு பெரிய வெற்றி கிடைச்சது, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து அவனுக்கு தீர்வு கிடைச்சது, அப்படி என்று உலக மனிதர்கள் கேள்விகளை கேட்டு கேட்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் நடத்தக்கூடியவர், கர்த்தர் மகிமையாய் நடத்தக்கூடியவர், இப்படி செயல்படக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, தீமைக்கு சரி கட்டுவேன் நீ சொல்லிட்டு அலையாத, அதுக்கு பதிலா ஆண்டவரே நீர் எனக்கு போதும், உம்முடைய பாதபடி எனக்கு போதும், நீரே எனக்கு தஞ்சம் அப்படிங்கிற அனுபவத்தில் நம்ம கிடப்போமா? கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகள் உண்மையாகவே ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருப்பதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீமைக்கு நான் சரி கட்ட மாட்டேன், கர்த்தர் நடத்துவார் என்று நான் விட்டு கொடுப்பேன் என்கிற எண்ணங்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான பலனையும் பாதுகாப்பையும் கொடுத்து நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. மூலமாய் வரக்கூடிய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அப்படி செய்ய போகிறது நினைத்து உமக்கு கொடான கோடி தோத்திரம், காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.